இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல சித்து எல்லாரும் சேர்ந்து வேகமா ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்க்கறாங்க. அதையும் அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு பயந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அர்ஜுனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வர்றாங்க. அப்புறம் டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு சித்துக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ஆனா சிடி எடுத்து பார்த்ததுல ஒரு சின்ன கன்கஷன் இருக்கு. இது கொஞ்ச நாள் இருக்கும், ஆனா தானாவே ஹீல் ஆயிரும்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க, சித்துக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றாங்க. தெய்வம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமான்னு கேட்டா இன்னைக்கு ஒரு நைட் இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்றாங்க. வெளியே அர்ஜுனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்ப தேவும் ரதியும் வர வேகமா வந்து சித்துக்கு என்னாச்சுன்னு கேட்க ஒன்னும் இல்ல அர்ஜுன், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வாயன் ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம்னு கூப்பிட நம்ம பசங்க ஜூஸா இருந்தா ஓகேன்னு சொல்லும்போது நீ கொஞ்சம் சும்மா இருங்கடா சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு நாங்க அப்படியே கிளம்புறோம்னு சொல்லிட்டு போகும்போது ரதி அர்ஜுனை கூப்பிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம பசங்க ரெண்டு பேரும் டீக்கும் மண்ணுக்கும் சண்டை போடுறத பார்த்து நடந்ததெல்லாம் விட்டு கடந்து வந்துட்ட போல இருக்குன்னு கேட்க கடந்து வந்து தானே மேம் ஆகணும், ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் கடந்தெல்லாம் வரல, இதோடய வாழ பழகிட்டேன்னு வேணும்னா சொல்லலாம்னு சொல்றான். ரதியும் என்னால தானே இப்ப நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சாரி கேட்க சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம், என் லைஃப்ல இப்படிதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, அது நடந்துருச்சு. ஒரு சில டைம் இப்படி எல்லாம் பண்ணியிருந்தா நம்ம லைஃப் மாறி இருக்கும்னு தோணும், ஆனா நான் எப்படி பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பேன்னு தோணுதுன்னு சொல்ல உங்ககிட்ட முன்ன விட ரொம்ப நல்ல மாற்றம் தெரியுது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நானும் பெட்டராக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்ல மாறணும்ன்ற எண்ணம் இருந்தாலே போதும் மேம், நடக்கிறதெல்லாம் தானா நடக்கும்னு சொல்றான். இங்க ரீனா சித்துக்கு அடிபட்டது தெரிஞ்சதும் ரொம்ப பதறி போயிட்டா. ராக்கியா உனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் செக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலும் நீ ரிப்போர்ட்ஸ் அனுப்ப எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. அவங்க மேலதான் இவ்வளவு பாசம் வச்சிருக்கேல, ஏன் சென்னை வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போக கூடாது, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா என்ன சென்னை வர சொல்றேன்னு கோவமா கிளம்ப நீ சென்னை வரலைன்னாலும் பரவாயில்ல, ஒரு ஃபோன் பண்ணியாவது பேசலாம்ல, நீ ரதி மேம் கிட்ட பேச வேணாம், தேவ் சார் கிட்டயாவது கால் பண்ணி பசங்க இப்படி இருக்காங்கன்னு கேளு, அவங்க கிட்டயாவது பேசுன்னு சொல்ல சரி நான் பேசுறேன் ஆனா இப்ப பேச மாட்டேன்னு சொல்லும்போது சிந்து அங்க வந்து நம்ம வெளியவே போலையில, நான் ஒரு செம்ம ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சிருக்கேன், நம்ம 3 பேரும் ஒன்னா போய் சாப்பிடலாம்னு சொல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு சொன்னா வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அங்க உனக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் இருக்கு, நீ வர்றேன்னு சொல்லிட்டு போறான். ஹாஸ்பிட்டலுக்கு அர்ஜுன் வந்து டிரைவர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதா அமலா கவனிக்கிறா. அவர் போனதும் அர்ஜுன் கிட்ட என்ன இந்த பக்கம்னு கேட்டு விசாரிச்சுட்டு அவரை எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்க அவருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னா அர்ஜுன் சிஓவா இருக்கும்போது கேட்டிருப்பாரு. அர்ஜுன் தான் பாவம் பார்த்து அவருக்கு வேலை போட்டு கொடுத்திருப்பான். அவரோட ஃபேமிலியை பத்தி புலம்பிக்கிட்டே இருப்பாருன்னு நானும் கேள்விப்பட்டேன்னு சொல்ல புலம்ப மட்டும் தானே முடியும், பாவம் அவங்க தான் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களேன்னு சொன்னதும் இதை கேட்டு அமலா ஷாக் ஆகுறா. ஏன்னா பார்மசியில இருக்கவர் வீட்டுல இருக்க பிரச்சனையை பத்தி தான் வந்து பேசி புலம்பிட்டு போவாருன்னு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு அப்படி யாரு சொன்னது, அவருக்கு தான் ஃபேமிலி இருக்காங்களேன்னு சொல்லும்போது சித்தோட ரூம் வரவும் அவருக்கு ஃபேமிலி இல்லைன்னு தான் வேலை போட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு போறான். இதனால அவளுக்கு டிரைவர் மேல சந்தேகம் அதிகமாகுது. இங்க சித்து ரதி கிட்ட எனக்கு இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அர்ஜுன் அவனை பார்க்க வந்ததும் நீங்க ரீனா கிட்ட பேசுறீங்களா, அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்க அர்ஜுனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டு அவங்க சூப்பரா இருக்காங்கன்னு சொன்னா அப்புறம் ஏன் அவங்க என் கூட பேச மாட்டாங்க, அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்ல அது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து ரெக்கவரி ஆகணும்ல, அவங்க உங்ககிட்ட சீக்கிரமாவே பேசுவாங்க, நீ எதை பத்தியும் கவலைப்படாம ஸ்கூலுக்கு போய் நல்லா படின்னு சொல்லி அனுப்புறான். அப்படியே வெளியே வந்து நிற்கும் போது அந்த பக்கமா மானசா வரும்போது அர்ஜுனை பாக்குறா. இங்க ரீனாவை ரெஸ்டாரண்ட்டுக்கு சர்ப்ரைஸ்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததுனால அப்படி என்னதாண்டா சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி திறக்க சொல்ல அவளும் சரின்னு கண்ணை மூடி திறந்து பார்த்தா முன்னாடி கிரண் வந்து நிக்கிறான். உங்களெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தானே இங்க வந்தேன், இங்கேயும் வந்து ஏன்டா என் உசுர வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்ப ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுன்னு அவனோட லவ்வ வீட்டுல ஒத்துக்காததுனால அவனும் நிலோஃபரும் பெங்களூருக்கு ஓடி வந்த கதையை சொல்றான். உடனே அவன் எங்கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பாக்க நீ அவளைதான் தேடுறேன்னு நல்லா தெரியுது, ஆனா இங்க வந்து ரெண்டுக்கும் சாப்பாட்டுக்குமே காசு பத்தாததுனால இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அவ திரும்பி ஊருக்கே போயிட்டான்னு சொல்றான். சரி இப்ப அதுக்கு நான் என்னடா பண்ணணும்னு கேட்டா ரீனா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்லே ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்றான். உடனே மாறி மாறி எல்லாருமே கெஞ்சி கேட்க ரீனாவும் வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறா. இங்க மானசாவும் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ஏதாவது உனக்கு தெரியுமான்னு கேட்க நான் இருக்கும்போது இருந்த ஆர்கே ஹாஸ்பிட்டல் இது இல்ல, இப்ப இருக்கிறது வெறும் மணி மேக்கிங் மிஷின் தானே தெரியும்னு சொல்றான். இது ஆர்கே ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், ஆனா அதோட இன்னொரு டேகும் ஜாயின் ஆகியிருக்கு, நான் சிஓவா இருந்தாலும் என் கண்ட்ரோல்ல எதுவுமே இல்ல, இங்க என்ன நடக்கணும்னு எனக்கு மேல இருக்கவங்க மட்டும்தான் முடிவெடுக்க முடியும், நான் சிஓவா இருக்கும்போது நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் இந்த ஹாஸ்பிட்டலை டேக் ஓவர் பண்ணணும்னு நினைச்சேன்தான், ஆனா நான் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல, பேஷண்ட்டை கஷ்டப்படுத்தணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல, எங்களோட ஹாஸ்பிட்டல் என்னோட கைக்கு வரணும்னு நினைச்சேன், திரும்பவும் என்னை இப்படி எமோஷனலா பேசி ஏமாத்த ட்ரை பண்ணாத, நீ இந்த ஹாஸ்பிட்டலை அழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போறான். இங்க அமலாவும் ராகவ் கிட்ட வந்து பார்மசியில இருக்கவரு டிரைவரை பத்தி சொன்னதை வச்சு விசாரிச்சு பார்த்ததுல டிரைவர் சொன்ன எல்லாமே உண்மை கிடையாதுன்னு சொன்னதும் ராகவ் என்ன சொல்றேன்னு ஷாக் ஆகுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.